வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். Romans chapter 6 verse 4. ரோமர் 6வது அதிகாரம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் பேசுகிற தலைப்பு புதிய வாழ்வு, நியூ லைஃப், ஒரு புது வாழ்க்கை. சம்டைம்ஸ் பீப்புள் ஸ்டார்ட் தி நியூ லைஃப் அட் த ராங் பிளேஸ். தவறான ஒரு இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, ஆரம்பிக்கப்படுகிறார்கள். காசு, வேலை, பிரியமானவர்களே, அவங்களுடைய வெற்றி தவறான இடத்துல அது ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ள ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புது வாழ்வு. ஏன் ஆண்டவர் அடிக்கப்பட்டார்? எல்லாரும் சொல்லலாம், இந்த வசனம் ஆண்டவர் மரித்தார், மறுபடியும் உயிர் தெழுந்தார் அப்படின்று சொல்லப்படுகிறது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளும் ஞானஸ்நானத்துக்குள்ளே கிறிஸ்துவுடனே கூட அடக்க பண்ணப்பட்டோம். இதுதான் வசனம் சொல்லுகிறது. அதனுடைய ஆழம் என்ன? வாட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் தீஸ் வேர்ஸ்? ஆண்டவர் மரித்தார், திருப்பவும் உயிர் எழும்பப்பட்டார், நாமும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்னா நம்முடைய பாவங்கள் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டது. அவர் sins, நம்முடைய பாவங்கள், இந்த பாவம் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? தூங்க விடாம ஆக்கும். இந்த பாவம் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? ஒரு புதிய வாழ்க்கை வாழாதபடிக்கு, சமாதானம் இல்லை, தூங்க முடியல இப்படி என்று சொல்லி அந்த பாவங்கள் நிமித்தம் சங்கீதம் 103 சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்கள், என் பாவங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். Turn to book of Psalms 103 verse 3. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 103 3வது வசனத்தில் தாவீது இப்படி சொல்லி இருக்கிறார். வாசிக்க கேட்போம். அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி அப்படி என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா அக்கிரம நிமித்தம் ஒரு நோய் வருகிறது. இந்த சிலுவையில் பிரியமானவர்களே, அக்கிரமங்கள், இயேசு எதற்காக அடிக்கப்பட்டார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தார்? மனுஷனுடைய பாவம், மனுஷனுடைய மீறுதல், நோய்கள், இதெல்லாம் குணமாக்குவதற்காக ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஒரு சீக்குள்ள ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. நான் எப்போ சாவன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சீக்கு, மரணம், எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு சாவு வராதா அப்படின்னு கேட்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரீசன், ஒரு திருடன், ஒரு பிடிக்கப்பட்ட ஒரு கைதிகிட்ட போய் கேளுங்க, நீ நல்லா இருக்கியான்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? உண்மையிலே சொல்லுவார், நல்லா இருக்கேன், ஏன்னா வெளியோட உள்ளுக்கு இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உண்மையாக அவருடைய வாழ்க்கையை பார்க்க போனால் ஒரு இருள் நிறைந்த ஒரு உலகம், ஒரு புதிய வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு எதில் ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கிறதுனா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கை, மாறுபட்ட ஒரு சிந்தனை, ஒரு புதிய சிந்தனை. பழைய பாவங்கள் எல்லாம், அக்கிரமங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டது. எங்கே? ஒரு மனுஷன் ஆண்டவர் அறிந்தவன் ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது அவனுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் அங்கே என்ன செய்யுது? மூழ்கப்படுகிறது.
ஹல்லேலூயா. சாபம் சாபம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாபத்தை எப்படி சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா ஒன்று கூட அவங்க பாக்கெட்டில் ஒட்டாது. வாழ்க்கை பூரா கடத்தில் இருப்பாங்க. சிலர் வாழ்க்கை பூரா ஸ்ட்ரெஸ்லே இருப்பாங்க. அவங்களால சிரிக்க முடியாது. என் வாழ்க்கை இப்படிதான், என் தலையெழுத்து இப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாபம் தலைமுறை தலைமுறை வருகிற ஒரு சாபம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு அப்பா, ஒரு தாத்தா அவர் என்ன செய்வார், பிரியமானவர்களே, இந்த ஆடு கன்றுகள்லாம் என்ன செய்வாங்க, அடித்து அடித்து துன்புறுத்தப்படுவாங்களாம். இளங்கன்று மாடு காலை உடைச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு பின்னால் வருகிற சந்ததி பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் காடு ஊனமுற்றவர்களாய் பிறப்பாங்க. ஏன்? சாபம். It comes through the generations of forefathers, from the grandfathers. The curse will be continued to the generations. அந்த அந்த அவங்களுடைய சந்ததிகள் என்ன செய்யும், அந்த சாபம். இது எப்படி இந்த சாபம் உடையணும்? பிரச்சனை 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 பிரச்சனையாகவே இருக்கும். நோயிலே இருப்பாங்க. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தலைச்சம் பிள்ளை, பிறந்த பிள்ளை, அதுக்கு பின்னால் அவங்க அப்பா, அதுக்கு பின்னால் அவங்க தாத்தா எல்லாம் தலையில் அடிபட்டு இறப்பாங்க. காரணம் என்ன? சாபம். ஏன் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட மரணம் வருது என்று சொல்லுவாங்க? ஏன்னா அவர்கள் அன்றைய நாட்கள் செய்த பாவங்கள் நிமித்தம் வருகிற சாபம். அப்ப இப்படிப்பட்ட சாபங்கள், நோய்கள், பிரச்சனைகள், இருள்கள் இருக்கிற இடத்துல புதிய வாழ்க்கை வாழவே முடியாது. ஆனால் இதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்து. இதை சிலுவையில் என்ன செய்தார்? அறைந்து விட்டார். அப்ப பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24, 1 Peter chapter 2 verse 24. இந்த சாபம், இந்த மரண வாழ்க்கை, இருளான வாழ்க்கை வாசிக்க கேட்போம். நாம் பாவங்களுக்கு செத்து, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால தான் பிரியமானவர்களே நம்ம குணமாயிருக்கும். என்ன குணமாயிருக்கும்? ஒரு மனுஷனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, நியூ லைஃப் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் என்ன சிலுவையில் மரித்து என்னத்தை உயிர் தொலைந்தாரு, நானும் அவர் கூட மரிக்கணும். என்னத்திற்கு நானும் அவரோடு கூட எழுந்ததற்கு காரணம் என்ன? அவரு ஏழ்மை கோலம் எடுத்தார். ஹல்லேலூயா. பசி பட்டினியில் அவர் என்ன செய்தார்? சில நாள் உணவு இருக்காது. ராஜாதி ராஜன், வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் சாதாரண மனுஷன் ஒரு கோல் எடுத்தார். ஹல்லேலூயா. கொட்டினார்கள், துப்பினார்கள். He lived, he died as a sinner. அவர் என்ன? அவர் ஒரு பாவியாக மரித்தார். But he rose from the dead like a king. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாகவா எழுந்தார். ஒரு யூத ராஜ சிங்கமாய் அவர் எழுந்தார். No more slave, no more sinner. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி அவர் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அப்போ நான் பாவத்துக்கு பரிகாரம், ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை போல நானும் என்ன செய்யும்? என்னுடைய பாவங்கள் அடக்க பண்ணப்பட வேண்டும். நானும் அவரை போல என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தான் ஆண்டவர் இங்கே பவுல் சொல்லுகிறார், மறுபடியும் உயிர் தெழுந்த. அப்போ ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் உண்டாக்கி உள்ளார். தேங்க்யூ ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் சிந்தனைகள் வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. இந்த 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 ஒரு ஒரு வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நல்லா கவனிங்க. நம்ம ஒரு புது வாழ்க்கைன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அவுட்வர்ட்,
நான் என்ன இப்படி உடுத்துல மாற்றிக்கலாம், ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கலாம், என்னுடைய பேச்சை மாற்றிக்கலன்னா இன்வர்ட் உள்ளுக்கு மாறலன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறார்? இந்த புது வாழ்க்கை நம்முடைய இருதயத்தில் தோன்ற வேண்டும், நம்முடைய சிந்தனையில் தோன்ற வேண்டும். What makes you new life? நியூ லைஃப் என்ன உங்களுக்கு கிடைக்கிறது? Because John chapter 1 verse 12 says, யோவான் 1:12 சொல்லுகிறது, நான் புது மனுஷனை அடையும் பொழுது, எனக்கு ஒரு புது வாழ்க்கை இருக்கும் பொழுது, you must know the secret why I must have a new life. எனக்கு ஏன் இந்த புது வாழ்க்கை வேண்டும்? இந்த புது வாழ்க்கையில் ஆண்டவர் நிமித்தம், ஆண்டவர் மூலம் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். ஜான் சாப்டர் 1 verse 12, யோவான் 1:12 ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். யோவான் சொல்லுகிறார், அவருடைய நாமத்தின் நிமித்தம் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். You have authority. Previously you live like a slave. இந்த பாவத்திற்கு, இந்த பழைய வாழ்க்கைக்கு நான் ஒரு அடிமையாக இருந்தேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவர்கிட்ட கன்ஃபரன்ட் பண்ணி, ஆண்டவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, எனக்கு புது வாழ்க்கை என்ன ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அப்படி நான் ஒரு புது வாழ்க்கை வேண்டும் என்றால், firstly, what I should do for my new life, என்ன கிடைக்க வேண்டும்? பிரியமானவர்களே, பழைய வாழ்க்கை ரொம்ப பேருக்கு, சில பேருக்கு கோபம் வந்தால் நிப்பாட்ட முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு மாறிடுவாங்க. கோபம் இருந்து, கோபம் முன்ன அவர் பேர் சந்தோஷமாக இருக்கும், அவர் பேர் சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் கோபப்படுவார். ஏன்? அவருக்குள்ளே இருக்கிற அந்த குணாதிசயங்கள் அது மாறல. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, பிரியமானவர்களே, அது ஒரு மறுபிறப்பு என்றால் பரிசுத்த ஆவி நிமித்தம். அப்போ ஒரு புது வாழ்வு எனக்கு வேண்டும் என்றால், எனக்கு பரிசுத்த ஆவிக்குள்ளே நான் முதல் பிறக்க வேண்டும். நம்மளாலே சில நேரத்தில் நம்மளை மாற்றிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? உங்களை சில நேரத்தில் சிலர் மாற்றிக்கலாம். ஃபோன் மாற்றிக்கலாம், காடி மாற்றிக்கலாம், வேலை மாற்றிக்கலாம். ஆனால் குணத்தை என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இந்த குணம் மாற வேண்டும் என்றால், நான் ஆண்டவருக்குள்ளே என்னுடைய பாவங்கள் அடக்க பண்ண வேண்டும். நான் மறுபடியும் உயிர் தெளிந்திருக்க வேண்டும் என்றால் ஆவியில் நான் பிறக்க வேண்டும். ஆவியின் பிறப்பு என்ன? பரிசுத்த ஆவியில் நிமித்தம் நிரப்பப்பட்டவர்கள் கனிகள் கொடுப்பார்கள். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், ஒவ்வொரு நாளுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு போராட்டம் உண்டு. என்ன போராட்டம்? மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆவி சொல்லும், நீ செய், இது நல்லதுதான் அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆவி, மாம்சம் சொல்லும், போவாதே, அடுத்த வாரம் சேர்ச்சுக்கு போய்க்கலாம், அடுத்த வாரம் போய் ஆண்டவரை ஆராதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் போராடி தான் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு எப்படியாச்சும் நான் சேர்ச்சுக்கு வந்துடணும். அப்போ நீங்கள் ஆவியின் சத்தத்தை கேட்டு வந்திருக்கிறீங்க. எஸ், மாம்சம் சொல்லும், பரவாயில்ல, யாரும் பார்க்கல, இதை செய்யலான்னு. ஆவி சொல்லும், இது தவறு, இது பாவம்னு சொல்லும். ரெண்டு ஆவிக்கும், ஃப்ளஷ் அகெயின்ஸ்ட் ஸ்பிரிட், ஸ்பிரிட் அகெயின்ஸ்ட் ஃப்ளஷ், இந்த ரெண்டுக்கும் என்னது? போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு புது வாழ்க்கை எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டும்னா, நான் ஆவியில் பிறந்திருக்க வேண்டும், கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த கனி இருந்தால் தான் பிரியமானவர்களே நோன்னு சொல்ல முடியும். அப்போ என் வாழ்க்கையில் ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கலாத்தியர் புஸ்தகத்தில், if you turn to book of Galatians chapter 3 verse 27-29, Galatians chapter 5 எடுத்துக்கொள்ளுங்க. சரி,
கலாத்தியர் 5:16 வாசிக்க கேட்போம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரோடொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆவியின் கனி என்னது? அன்பு. அடுத்தது சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். இதெல்லாம் ஆவியின் கனி. சிலருக்கு கோபம் வந்தா, பிரியமானவர்களே, கோபம் அது கட்டுப்படுத்த முடியாது. ஆனா ஆவியில பிறந்தவங்க சந்தோஷமும் சமாதானமா இருப்பாங்க. எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் அந்த கனி அவர்களுக்குள்ளாக என்ன செய்யும்? கிரியை செய்யும். பொறுமை இருக்கும், சாந்தம் இருக்கும். இப்படிப்பட்ட ஆவின் கனி, ஒரு புது வாழ்க்கை, ஒரு புதிய வாழ்வு. கொஞ்ச நேரத்தில் புதிய வாழ்வு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு நம்ம செல்ல முடியும். ஆனால் இந்த பழைய வாழ்க்கைக்கு செல்லாதபடிக்கு நமக்கு ஒரு புதிய வாழ்வு வேண்டும் என்றால் நான் ஆவியின் கனியில் நான் ஜீவிக்க வேண்டும். 1வது, ஹல்லேலூயா, இந்த ஆவியின் கனி எனக்கு இருக்க வேண்டும். ரோமன் சாப்டர் 12:2 இன்னைக்கு படித்த வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரகசியம் இருக்குங்க. ஹல்லேலூயா. பவுல் அவருடைய வாழ்க்கையில் கண்டுபிடித்து அனுபவித்து பேசின ஒரு காரியம், இப்பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, உலக அளவுக்கு நம்ம வாழாதபடிக்கு, உலக மாரி நம்ம வாழாதபடிக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வாழ்ந்துடலாம், நாளைக்கு உலக வாழ்க்கை, இன்னைக்கு ஒரு நாள் ஆண்டவருடைய வாழ்க்கை, மறுபடியும் டெய்லி we need to face the worldly life. So how to overcome this worldly life? I must live in the spirit. I must live according to the gift of spirit. கனியில் நான் வாழ வேண்டும். 2வது வாசிக்க கேட்போம். வாசிங்க ரோமன் சாப்டர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ ஒரு மனசு புதுசாகிறதுனால ஒரு புதிய வாழ்க்கை, புதிய சிந்தனை. இந்த சிந்தனை புதுசாக மாற வேண்டும் என்றால் எப்படி? அது அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் என்ன. ரோமன்ஸ் 12:2 உலகத்து ஒத்த பேச தெரியாம என்ன, எப்படி என்னோட மைண்ட் செட்டிங் எப்படி புதுசாக்கணும், என்னோட இருதயம் எப்படி புதுதாக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, through the word of God. Moses have sent 12 spies. 12 ஸ்பைஸ் எங்கே அனுப்புகிறாங்க? வேவு பார்க்க யார் அனுப்புகிறாங்க? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அனுப்புகிறாங்க. 10
10 ஸ்பைஸ் வந்து நெகட்டிவ் ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அதில் 2 ஸ்பை ஜோசுவாவும் காலேப்பும் பாசிட்டிவாக என்ன கொடுத்தாங்க, நம்ம இப்போ போய் இந்த தேசத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு பெரிய தைரியம் இருந்துச்சு, ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, தெளிவான சிந்தனை இருந்துச்சு. ஏன் அவங்களால நிற்க முடியும்? ஏன் அவங்களால மட்டும் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடிஞ்சுச்சு? அவங்களோட பேட்டர்ன் என்ன இருந்துச்சு? அந்த தோட்டோட பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு? காலேப்பு சொல்லுகிறார், இது கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா பிரியமான ஒரு மனுஷனுடைய ஒரு புது வாழ்க்கை, என்னுடைய சிந்தனை மாறணும், என் இருதயம் வெளித்தோற்றம் மட்டும் எனக்கு மாறினா பத்தாது. கிறிஸ்து ஆண்டவர் மரித்திருக்கிறார், உயிர் தெழுந்தார், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நானும் மரித்து உயிர் தெழுந்தார் என்றால் பிரியமானவர்களே, அது என்ன காரணம்? அது என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறது? நானும் மரிக்க வேண்டும், நானும் புதுசாக வேண்டும், என் சிந்தனை மாற வேண்டும், என்னுடைய இருதயம் மாற வேண்டும். யோசுவா சொல்றாரு, வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே, நம்பர்ஸ் சாப்டர் 14:22 வாசிக்க கேட்போம். என்னாகமம் 14:22 வாசிங்களா. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தோம், என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோடு 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாகினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். பிரியமானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த 10 நிறைய பேர் இருந்தாங்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மைண்டில் எப்படி ஆண்டவருடைய அற்புதங்களை பார்த்தோம், சில நாட்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்ததை பார்த்தும், அவர் நமக்கு காரியங்களை செய்தது பார்த்தும், ஆண்டவரே நம்ம எப்படி இருப்போம்? அவிசுவாசமாக இருப்போம், நம்முடைய வாழ்க்கை மாறாது. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் யார் என்று தெரியாது. ஆனால் காலேப்பும் யோசுவாவுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். அந்த சிவந்த சமுத்திரத்தில் வருகிற வனாந்தரின் பாதத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர், அவர் ஜீவனுள்ளவர், அவரே உயிரோடு இருக்கிறார் என்று நல்லா தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோசுவா 14:8 வாசிக்க கேட்போம். வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் காலேப்? வாசிங்க. அவருக்குள்ள என்ன ரகசியம் இருந்துச்சு? ஆண்டவர் சொல்றாரு, காலேப்பை போல ஒரு டிஃப்ரெண்டான ஆவி உள்ளவன், ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பிரிட் உள்ளவன் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. வாசிக்க கேட்போம், வாசிங்க. ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். அதுக்கு மேல வசனத்தை வாசிக்க கேட்போம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பெர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. 40 வயதாய் இருந்தது என்று சொல்றாரு. வாசிங்க. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தீங்க. அவர் சொல்றாரு, என் இருதயத்தில் உள்ளபடி. அப்ப காலேப் இருதயத்தில் என்ன இருந்தது? யோசுவா அந்த கானான் தேசத்தை பங்கு பிரிக்க போறாரு. அப்ப காலேப்பு சொல்லுகிறாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா யோசுவா, என்னையும் உன்னையும் பத்தி ஆண்டவர் மோசேசு கிட்ட சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னார்? அவர் சொல்றாரு, நான் ஆண்டவரே உண்மையாய் உத்தமமாய் அவரை பற்றி கொண்டேன். அவர் சொல்றாரு, அந்த 12 சிப்பாய்களை அனுப்பும் பொழுது 2 சிப்பாய் நம்பர் 2 பேர் அப்படி சொல்றாரு. அந்த இடத்துல நம்ம என்ன செய்தோம் தெரியுமா, எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. என்ன ஸ்டெப்பை அவர் கடைபிடித்தார்? ஒரு புதிய காரியம், ஒரு மைண்ட் செட்டிங்கோட, ஒரு டிஃபரண்ட் கைண்ட் ஒரு மைண்ட் செட்டிங்கோட இருந்தாங்க யோசுவாவும் காலேப்பும். ஆண்டவரோட மோட்டிவ், யூ மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மை பிளான். ஹல்லேலூயா. இன்னொன்று பிரியமானவர்களே, யூ மஸ்ட் ஃபாலோ த பிளான் ஆஃப் காட்.
மூணாவது லீவ் அக்கார்டிங் டு காட்ஸ் பிளான். இந்த 3 காரியம் இருந்தது இந்த கானான் தேசத்தில் போய் பிரவேசிக்கிறதுக்கு. அவங்களுக்கு 3 பிரின்சிபல் இருந்துச்சு. நீ ஆண்டவருடைய பிளான் என்ன செய்யணும்? பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபோக்கஸ் பண்ணு. நீ வேற எங்கேயும் ஃபோக்கஸ் பண்ணாத. உன் வாழ்க்கையில நீ ஃபோக்கஸ் பண்ணி ஒரே ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீ நிறைய காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிற. ஆனா இந்த காலேப்பும் யோசுவாவும் எதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க? ஆண்டவருடைய திட்டம். எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க? ஆண்டவருடைய திட்டத்தை என்ன சொன்னாங்க? கடைபிடிச்சிட்டு வந்தாங்க, ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய திட்டத்தின்படி வாழ்ந்தார்கள். இப்ப இங்க இவர் காலேப் சொல்லுகிறார், வாசிங்க அந்த வசனத்தை, நீங்க வாசிங்க. ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால். மறுபடியும் வாசிப்போமா? அது கொஞ்சம் ஸ்லோவா வாசிச்சா தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம விளங்கி கொள்ள முடியும். எடுத்து அதை வாசிங்க. யோசுவா 14வது அதிகாரம் 5, 6, 7 வாசிங்களேன். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடு சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். வாசிங்க. தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பெர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதா இருந்தது. 40 வயசு இருந்துச்சு. அந்த கானான் தேசத்திற்கு போய் வேவு பார்க்கிறதுக்கு 40 வயசு. அடுத்தது, என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். என் இருதயத்தில் உள்ளபடி அவருக்கு மறு செய்தியை கொண்டு வந்தேன். அவர் இருதயத்திற்குள்ள what Caleb has in his heart என்ன இருந்துச்சு பாருங்க. ஆண்டவரே டெஸ்டிஃபை பண்றாரு, கேலப்புக்கு டிஃபரெண்டான ஸ்பிரிட். அவன் உத்தமமா என்ன என்ன செஞ்சான்? ஃபாலோ பண்ணான். எதை ஃபாலோ பண்ணியிருப்பாரு? அடுத்தது வாசிக்க கேட்போம். அடுத்த வசனம், ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை என்ன செய்றாரு? கரைய பண்ணி. நீ போவாதடா, இங்கே தங்கிருவோண்டா, இது நல்ல தேசம், திருப்பி நம்ம கானான் மோசஸ் கூட்டத்திற்கு போக கூடாது, இங்க நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஏன் இந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இருதயத்தை கரைய பண்ண வைக்கிறார். இங்க பாரு, இங்க ஏனோக்கின் என்ன சொல்லுவாங்க, அந்த ராட்சதர்கள் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பெரிய ஆமி இருக்கிறது. நம்ம இங்க தங்கள் எப்படியோ கரைய வைத்திருக்கலாம். அந்நிய தேவர்களின் வழிபாடுகளை வணங்கி வந்த அந்த கானான் தேசத்தில் இங்கே இருக்கலாம். இந்த ஆண்டவர் பயங்கரமான ஆண்டவர் என்று சொல்லியிருக்கலாம். இருதயத்தை கரைய பண்ணுகிறார்கள். இன்றைக்கு உலக காரியம், நிறைய காரியம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய வைக்கிறது? கரைய பண்ண. நம்ம ஃபோக்கஸோடு இருக்கிறோம். எங்க? ஆண்டவரோட ஃபோக்கஸ். Do you know that God has a plan for you in your life? ஆண்டவர் உனக்குண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் உன்னுடைய சூழ்நிலைகள் படி அல்ல, உன்னுடைய சூழ்நிலைகள் வேற வாழ்க்கையை உனக்கு ஆரம்பித்து கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய திட்டம் உனக்கு புது வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுத்திருக்கிறது. அந்த 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 ஃபோக்கஸ். இந்த காலேப்பும் பிரியமானவர்களே, அவர் இருதயத்தில் என்ன வச்சிருக்கிறாரு? ஆண்டவருடைய பிரின்சிபல். அல்லேலூயா. என்ன பிரின்சிபல் அவர் வச்சிருந்தாரு? அவர் சொல்றாங்க, நீங்க வாசிங்களா அந்த வசனத்தை, 8வது வசனம்.
ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவர் எதையோ ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஸ்பிரிட்ல இருந்திருக்கிறார். எதை ஃபாலோ பண்ணியிருக்கலாம் பிரியமானவர்களே? ஒன்றாவது வாசிக்க கேட்போம். ஒன்றாவது ஜோஷுவா சாப்டர் 1:7 and 8. ஒரு பிரின்சிபல், என்ன பிரின்சிபல் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் ஜோஷுவாக்கு? ஜோஷுவா சாப்டர் 1, if you want to have a good life, new life, if you want to be a successful, if you want to transform your mind according to the word of God, you must follow this principle what God has told Joshua. ஆண்டவர் ஜோசுவாவை என்ன சொன்னாரோ அதை என்ன செய்ய வேண்டும்? ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. அடுத்தது, இந்த நியாய பிரமாணத்தின் புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இத காலேப் என்ன செஞ்சாங்க? ஃபாலோ பண்ணாங்க. யோசுவா என்ன செஞ்சாங்க? ஃபாலோ பண்ணாங்க. எல்லாம் கல்லெறியக்கு நிற்கிறாங்க. 10 பேர் சொல்றாங்க, which one is most important? சொல்லுங்க. 10 கூடியா 2 கூடியா? சொல்லுங்க. 10 தானே. 10 பேர் சொல்றாங்க, அடிச்சு சொல்றாங்க, முடியாது. அவங்க பெரிய ராட்சதர்கள் மேல இருக்கிறாங்க. we cannot make it, we cannot overcome சொல்றாங்க. இதெல்லாம் முடியாதுன்னு எப்ப நம்ம மைண்ட்ல நம்ம ரெக்கார்ட் பண்றோமோ நம்முடைய வாழ்க்கையும் will be according to our mindset, because we always confess. வேதம் அப்படி கற்றுக் கொடுக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் வேஷம் தெரியாமல் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி பிரியமானவர்கள் நம்மளை என்ன செய்யணும்? மனம் புதிதாக வேண்டும் என்று கூறப்படுகிறது. அப்ப இந்த யோசுவாவும் காலேப் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய வார்த்தையை தியானம் பண்ணும் பொழுது அதை என் வாயை விட்டு பிரியாது இருக்க முடியுது. எத்தனை எதிரிகள் வந்தாலும் என்னை மேற்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஐ பிலீவ் இன் த வேர்ட் ஆஃப் காட் அப்படி சொல்லியிருக்கலாம். அவங்க அந்த பிரின்சிபல் என்ன செஞ்சாங்க? கேரி பண்ணிக்கிட்டே வந்திருந்தாங்க. எல்லாம் 1,00,000 பேர் கல்லெடுத்து எறின்னு இருக்கிறாங்க யோசுவா மேலே காலேப் மேலே. நீங்க 2 பேர் இப்படி சொல்றீங்க. ஆனாலும் அவர்கள் என்ன செய்தாங்க? they against the crowd. அவங்க சொன்னாங்க, அந்த கூட்டத்திற்கு விரோதமாய் சொன்னாங்க, நம்ம கூட ஆண்டவர் கூட இருக்கிறாரு, நீங்க புலம்பாதீங்க, நீங்க பயப்படாதீங்க என்று கன்ஃபெஸ் பண்ணாங்க. ஆண்டவருடைய பிரசனம் அந்த கூடார வாசலில் நிரம்பி ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கே இந்த ஜனங்களெல்லாம் நான் அழிக்க போறேன். என்னுடைய தாசனாக யோசேப்பும் ஜோசுவாவும் காலேப்பும் சொல்றாங்க, அவன் எனக்கு உத்தமமாய் இருக்கிறாங்க, அவங்க கண்டிப்பா அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதே போல தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம மைண்ட் செட்டை மாத்திக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் வைத்திருக்கிற நம்முடைய திட்டத்தின்படி ஆண்டவர் நம்ம நடத்துவார். புதிய வாழ்க்கை ஆண்டவர் கட்டளையிட முடியும். ரெண்டாவது என்ன பிரின்சிபல் அவங்க கேரி பண்ணாங்க? யோசுவா சாப்டர் 3 verse 1 to 17 பாத்தீங்களா? ஜோசுவா obey God. காலேப் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தாரு. If you want to have a new life, if you want to renew your pattern, அந்த மைண்ட் செட்டிங்கை மாற்றணும்னா பிரியமானவர்களே, you must have obedience. Nobody is perfect, but God want you to obey God. ஆண்டவர் பாருங்க, அதை ஒபே பண்ண ஆண்டவர் யோசுவாவுக்கிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, அங்கே இருதையெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறாங்க, நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம்? இந்த எரிகோவை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம இந்த எரிகோவை பிடிச்சு
பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. யோசுவா காலையிலே எழுந்திருச்சு ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறார். The third principle is, அவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, யோசுவா chapter 3 verse 5 வாசிக்க கேட்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று. உங்களை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அப்ப இந்த யோசுவாவும் இந்த காலேபும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு வாழ்ந்திருக்கிறாங்க. That's why they know that the God will do miracle in the midst of us. அதனால தான் அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் இந்த கானானியர் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார் என்று தைரியமாய் பேசினார்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, the fourth principle is faith. ஆண்டவர் மேல அவங்க என்ன செஞ்சாங்க? ஹல்லேலூயா. என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆண்டவர் நம்ம காப்பாற்றுருவருப்பா. அவங்க பின்னால் திரும்பி பார்க்கும் பொழுது எகிப்து தேசத்தை ஆண்டவர் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார். கானானியர் இடத்துல ஆண்டவர், அமலேக்கியர் இடத்துல சண்டை போடும் பொழுது ஆண்டவர் வெற்றியை கொடுத்தாரு. மாராவின் கசப்பை ஆண்டவர் மதுரமாய் மாற்றினார். இத்தனை காரியங்கள், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இதெல்லாம் அழித்து ஆண்டவர் நம்ம காப்பாற்றினார்னா இனிமேலும் நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு ஃபெய்த் ஆண்டவர் மேலே வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த ஃபெய்த் இருக்கு, ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், ஆண்டவர் என்னை வழி நடத்துவார் என்று யோசுவாவும் காலேபும் எல்லாம் முக்காவாசி பேர் 99% என்னது? முடியாதுன்னு சொல்றாங்க. பட் ஆவிக்குள்ள நம்ம வாழும் பொழுது பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையின்படி நம்ம இந்த மைண்ட் செட்டை மாற்றும் பொழுது, ஹல்லேலூயா, நம்மளும் அவங்கள மாரி என்ன சொல்ல மாட்டோம்? முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லுவோம். என்னாகுமோ புஸ்தகத்தில் நீங்கள் போய் வாசித்து பாருங்க, அந்த க்ரௌட்டே எகென்ஸ்ட் பண்ணோம். எங்கேயாச்சும் பரல ஒரு 200-300 பேர் இருக்கலாம். ஹல்லேலூயா பிரியமானவர்களே. ஆனால் அங்கே லட்சத்துக்கும் மேலான பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது பிரியமானவர்களே, we must follow the principle of what Caleb and Joshua has followed. என்ன ஃபாலோ பண்ணாங்க பிரியமானவர்களே? ஆண்டவருடைய வார்த்தையின்படி என்ன செஞ்சாங்க? தியானம் பண்ணாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, ஒரு தைரியமான ஒரு ஃபெய்த் இருந்துச்சு அவங்களுக்கு. ஹல்லேலூயா பிரியமானவர்களே, நம்ம வாசிக்க இப்போ ஒரு வசனத்தை மறுபடியும் வாசிப்போம் பிரியமானவர்களே. ரோமர் 12:2 வாசிங்களேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். மனம், சிந்தனை புதிதாக எப்படி புதிதாகும் பிரியமானவர்களே? ஆண்டுடைய வார்த்தையின்படி. ஏரன் சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான் வெளிநாட்டு தேசத்தில். ஏரன் அவனுக்கு எப்போவுமே பிரியமானவர்களே, அவன் மற்றவங்க பார்த்து கம்பேர் பண்ணுவான். அவன் ஸ்கூலில், அந்த பையன் ஸ்கூலில் மற்ற ஸ்டூடெண்ட் நல்லா உடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அவன் மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணுவான். அப்படின்னா நான் worthy இல்லை அப்படின்னு சொல்லுவான். He saw his friends wearing expensive clothes and he thought that he is not worthy. He always have a thought, that kind of thought. அந்த ஸ்கூலில் படிக்கிறப்ப அவன் சொல்லுவான், ஐயோ நல்லா உடுத்திருக்கான், நான் நல்லா உடுத்தலை, கம்பேர் பண்ணுறது. அப்புறம் ஸ்பாட்டில் அவன் ரொம்ப வீக்கு. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா விளாடுவாங்க ஸ்பாட்ஸில். இவன் பார்த்தா, ஐயோ நான் ரொம்ப பலவீனமானவன் போல இருக்கு, எனக்கு இந்த ஸ்பாட்ஸு விளாடத்தில். அவனே டவுன்கிரேட் பண்ணி அவனை பார்ப்பான். அவனோட தாட் அப்படி இருந்துச்சு. ரொம்ப அவனை என்ன செஞ்சுக்குவான், அவனை மட்டம் தட்டியே அவனுக்குள்ளே இருக்குன்னு. அப்போனா நான் ஒரு ஃபெயிலியர், அந்த மைண்டு என்ன சொல்லுதோ
அது என்ன பொய் சொல்லுது மைண்டு? யுவர் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுதான். அதன்படி அவனுடைய வாழ்க்கை என்ன செஞ்சான்? அமைத்துக்கொண்டான். நான் ஒரு ஃபெயிலியர் தான், என்னால் முடியாதுன்னு. ஆனால் ஒரு நாள் அவங்களுடைய தாத்தா வந்து அவனை கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த ஸ்டாரி வந்து அதோட டைட்டில் வந்து broken glass, broken mirror, the broken mirror. அந்த கதை வந்து அவங்க தாத்தா அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பேக் யார்டில் கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சார். பின்னால், இங்கே பாரு, உன்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன் கேளு, இங்கே இருக்கிற இந்த உடஞ்ச கண்ணாடியை பாரு அப்படின்னு சொன்னாராம். உடனே அவனை மெதுவாக பார்த்து, என்னத்தை நீ பார்க்குற அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாம், அந்த உடஞ்ச கண்ணாடி வந்து என்னுடைய இமேஜ்லாம் அப்படியே உடஞ்சி கிடக்குது அப்படின்னு சொல்கிறான். அவங்க தாத்தா சொன்னார், அந்தமாரி தான் நீ உன்னோட மைண்டை வளர்த்து வச்சுருக்கிற. உன்னை பார்க்கும் பொழுது நான் உடஞ்சிருக்கேன், என்னால் முடியல, நான் ஒரு ஃபெயிலியர் என்று சொல்லி என்ன சொல்கிற? இப்படி தான் நீ பார்க்குற. வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நிறைய உடைந்து போன காரியங்கள் இருக்கிறது, அதையே நீ பார்த்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிராண்ட்ஃபாதர் சொல்லல, யூ ஹேவ் டு ரீனியூ யுவர் மைண்ட் அக்கார்டிங் டு ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. இதன்படி நீ உன் மைண்டை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். உடனே அவன் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பித்தான். என்னென்ன ஃபெயிலியர்லாம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னான், அந்த பிலிப்பியர் புஸ்தகத்தில் எழுதினபடி அவன் சொல்கிறான். பிலிப்பியர் புஸ்தகத்தில் ஆண்டு சொன்னது போல சொல்கிறான். வாசிக்க கேட்ப பிலிப்பியர் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிங்க அதை. பிலிப்பியர் 4:13 எடுத்து வாசிங்களேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Aaron's decide to replace his whole thoughts according to the word of God. அவனை வீக்காக பார்க்க, ஐயோ என்னால் முடியல, நான் பலவீனன்னு பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை மைண்டில் என்ன செய்வான்? அவன் ரெக்கார்ட் பண்ணுவான். ரெக்கார்ட் பண்ணி அதை என்ன செய்வான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவன் ரினியூ பண்ணுவான். ரெண்டாவது காரியம், அவன் எப்பெல்லாம் நான் வந்து ஒரு பயன்படாத ஒரு பாத்திரம் சொல்லும் பொழுது, அக்கார்டிங் டு Psalms 139 அந்த வசனத்தை கொண்டு 14வது வசனம் வாசிக்க கேட்போம். Psalms 139 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினபடியால் உம்மை துதிப்பேன். Every creation is made wonderful by God. நீங்க அற்புதமான என்னது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆண்டவர் உங்களை படைத்திருக்கார். Renew your mind like that. ஆரோன் அப்படித்தான் திங்க் பண்ணாரு. Hallelujah. மூன்றாவது காரியம், then he fell alone. He confessed. Joshua chapter 1 verse 9 எது வாசிக்க கேட்போம். யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு. ஆமென். திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய நான் கூட இருக்கிறேன். ஹalleluya. உடனே ஆரோன் சொல்லிட்டாரு, நான் இனிமேல் நான் தனியால் இல்லை, என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. யோசுவா 1:9 சொல்லுகிறது, நான் ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எழுந்து நின்று அப்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் பிரியமானவர்களே, ஒரு புது வாழ்க்கை ஆண்டவரே, ஒரு புதிய சிந்தனை எனக்குள்ளாக, ஒரு புது இருதயம். காலேப் யோசுவா பின்பற்றின, அவர்கள் கடந்து வந்த, அவர்கள் சென்ற அந்த பாதைகள், அதே போல நானும் ஆண்டவரே வாழ வேண்டும். ஹல்லேலூயா. If you want to live a victorious life, but you must follow the word of God. Hallelujah. You must renew your mind according to the word of God. Hallelujah. அப்போ உங்களுக்கு ஒரு புது வாழ்வை ஆண்டவர் நிச்சயமாய் கட்டளையிடுவார். ஒரு புது வாழ்வை நீங்க அமைத்துக் கொள்வதற்கு, ஹல்லேலூயா, நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளணும்னு தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் கனி கொடுக்கிற ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும்.
ஹல்லேலூயா. உங்களுடைய வசனத்தின்படி ஆண்டவரே நான் அதை தியானிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு ஒரு புது லைஃப் வேணும். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரே என் கைகளை உயர்த்தி என் பாத்திரத்தை நிரப்புங்க என்று சொல்லி, காலியாயிருக்கிற என்னுடைய பாத்திரம், வெறுமையாயிருக்கிற பாத்திரம் ஆண்டவரே, கசப்பாயிருக்கிற பாத்திரங்கள் ஆண்டவரே உங்கள் நிமித்தம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி கைகளை உயர்த்தி நிரப்பிடுங்க